தமிழ்நாடு போலீஸே வந்து விசாரணை செய்வது என்பது சரியாக இருக்காது, எங்களுக்கு நியாயம் கிடைக்காது, நடுநிலையான விசாரணையாக அது இருக்காது அப்படின்னு சொல்லி தான் ஆதவ் அர்ஜுனா வந்து டெல்லியில் போய் உட்காந்து அதை உச்சநீதிமன்றத்தில் அவர் ஃபைல் பண்ணார். அவர் மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 பேர் எக்ஸ்ட்ரா ஆட்களும் அவங்களும் கேட்டாங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவேக்காவுடைய பிரேயர் மட்டும் என்னன்னா, அதாவது உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை அமைக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஆனால் மற்ற 3-4 பேர் இண்டிவிஜுவலாக போனாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கேட்டதுன்னா சிபிஐ விசாரணை வேணும், இதுதான் அவங்க கேட்டது. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு பாதிக்கப்பட்டவருடைய குழந்தையுடைய கொல்லப்பட்ட குழந்தையுடைய அப்பா கூட அதில் ஒரு ஆள் நினைக்கிறேன் அந்த பார்ட்டியில். அப்போ ஒரு 4-5 பெட்டிஷனை கிளப் பண்ணி தான் அவங்க விசாரித்தாங்க. அது உச்சநீதிமன்றம் விசாரிக்கும் போது அவங்களுக்கு வந்து இனிஷியல் ஆர்டர்னு ஒன்று கொடுத்தாங்க. ஏன்னா 2 விசாரணை நடந்துட்டு இருக்குது, இவங்க வந்து அதை எதிர்க்கிறாங்க. அப்போ அதுக்கு ஏதாவது இடைக்கால தீர்ப்பு கொடுத்து அதுக்கு முடிக்கலைன்னா அப்புறம் கோர்ட்ல கேஸ் நடக்கும் வருஷ கணக்கில், அப்போ அது அர்த்தமே இல்லாமல் போயிடும்ல. அதனால ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்தாங்க. நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.